ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது வாரத்துக்கான மூணாவது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி வியானா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 89,581 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 31.59% வந்து இருந்துட்டு இருக்காங்க வியானா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரையிலும் ஒரு அட்டகாசமான ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதன் காரணமாக தான் டே பை டே, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கும் 2%, 3% அப்படின்னு சொல்லி இவங்களுக்கான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்க. செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரவீன் ராஜ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 38,094 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.43% வந்து இருந்துட்டு இருக்காங்க பிரவீன் ராஜ் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பிளேயர் தான். பட் எங்கே போயிடுறாரு அப்படின்றத எனக்கு சுத்தமாக வந்து தெரியல. ஏன்னா இன்னைக்கு வீட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த மனுஷன் தலையிடவே இல்லை, சாப்பாடு செய்கிறதுல மட்டும் மும்பரமாக வந்து இருந்துட்டு இருந்தார். ஸோ அதனால் இவருக்கு தான் பேக் ஃபயர் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. மூன்றாவது பொசிஷனில் சுபிக்ஷா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 34,565 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.19% வந்து இருந்துட்டு இருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல கேம் பிளே பண்ணிட்டு இருந்தாலும் சில பல சூனிய வேலைகளாக வந்து பண்ணிட்டு இருக்காங்களோ வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியானா கூட இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிளாஷ் வந்து இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஆட்டிடியூட் வந்து பயன்படுத்துனாங்க பாருங்க, அது இருக்கிறதுலே மோசமாக இருந்தது. ஆட்டிடியூட ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்வதி கிட்ட காமிச்சிருந்தாங்க, அதே ஆட்டிடியூட் தான் வியானா கிட்டே வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்லதில்லை. ஃபோர்த் பொசிஷனில் கலையரசன் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 31,682 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.17% வந்து இருந்துட்டு இருக்காங்க கலையரசன் அவர்கள். ஸோ கலையரசன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு அகோரியாக மாறி இன்னைக்கு வந்து டேபிளெல்லாம் எட்டி உதச்சிருக்காப்புல. சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இன்டர்நெட் முழுக்க அவரை போட்டு கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ இது அவர் நெகட்டிவாக அமையலாம், இல்லைனா பாசிட்டிவாக கூட மாறலாம். ஐந்தாவது பொசிஷனில் துஷார் அவர்கள் இருந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 29,889 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.54% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய துஷார் அவர்கள். ஸோ துஷார் அவர்களுக்கும் அவ்வளோதான் மரியாதை. ஏன்னா அவர் ஒரு தற்கூரி பயபுள்ள, அவனை பற்றி நம்ம பேசி வந்து பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இருந்தாலும் துஷார் அவர்கள் இத்தனாவது பொசிஷனில் இருக்கிறது என்னாலே ஏற்றுக்க முடியல. மீதம் இருக்கக்கூடிய ஆட்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஏதாவது ஒரு சம்திங் வந்து பண்ணுறாங்க. பட் இந்த ஆள் அது கூட பண்ண மாட்டேங்கிறாரு. ஆறாவது பொசிஷனில் ரம்யா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21,999 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 7.79% வந்து இருந்துட்டு இருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு துரோகம் வந்து பண்ணியிருந்தாங்க விஜய் பார்வதி அவர்களுக்கு. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து பார்க்கலாம். அப்போ தான் ரம்யா ஜோவுடைய உண்மை முகம் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களால் புரிஞ்சிக்கொள்ள முடியும். ஸோ ரம்யா ஜோவை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா சிங்க்லர் அவர்கள் 7வது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19,208 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.77% வந்து இருந்துட்டு இருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோராவை பொறுத்தவரையிலும் அதே தான், இன்னைக்கு அவ்வளோ கலவரங்கள் வந்து நடந்துட்டு இருந்தாலும் அரோரா சிங்க்லர் எங்கடா அப்படின்னு சொல்லி தேடுற அளவுக்கு தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் துஷார் அவர்களும் அரோரா அவர்களும் பாத்ரூம்குள்ளே போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசனைகள்லாம் வந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க அவங்க 2 பேருமே வந்து சேர்ந்துக்கிட்டு. அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் அண்ட் ஒன்லி ஆதிரை அவர்கள் 8வது பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18,561 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.55% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆதிரை அவர்கள். ஆதிரைக்கு தான் தான் பெரிய கொம்பு அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க போல. ஏன்னா இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம், இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த குவாலிட்டி செக்கிங்கில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்துச்சு. அதுக்கிடையில் வந்து நம்ம வினோத் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் போய் குவாலிட்டி செக்கிங் எல்லாம் முடிச்சு 3 கேன் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்ரூவல் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஓரமாக உட்காந்துட்டு இருந்தார்.
அது பக்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதிரையோடைய கேன்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ அப்போ வினோத் வந்து அந்த இடத்துல உட்காரக்கூடாது, அந்த இடத்துல வந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்களே வந்து ஒரு கண்டிஷன் வந்து போட்டாங்க, இந்த அன்பு கேங் 2.0 அப்படின்றவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வினோத் இல்லை நீங்கள்லாம் என்னுடைய செக்கிங் எல்லாம் நடக்கும்போது இருந்தீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து நானும் இருந்து பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ஃபேவரட்டிசமாக அவங்க பண்ணுறாங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபேவராக பண்ணுறாங்களா, இல்லை எனக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண மாதிரியான ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் நியாயமாக வந்து பேசினாங்க. அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி செக்கிங் ஆகிய நம்மளுடைய விஜய் பார்வதி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஓகே இருங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இவரும் பார்த்தீங்க அப்படின்னா போய் ஒரு ஓரமாக உட்கார்றாரு. உட்கார இடத்துல வந்து ஆதிரியோட கேன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. என்ன இந்த இடத்துல வந்து உட்காந்துட்ருக்கீங்க, கேனை உதைக்கிறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே வினோத்துக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. கோவம் வந்தது மட்டும் இல்லாமல் ஆதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எட்டி உதைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா வினோத் வந்து காலு மேலே காலை போட்டு உக்காந்துட்டு இருந்தார். இதுக்கு வந்து வினோத்துக்கு சரியான கோவம், கொஞ்சம் நஞ்ச கோவம் இல்லை, பயங்கரமான கோவம் வந்துடுச்சு. என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளோ புள்ளி பண்ண முடியுமோ, எவ்வளோ மார்க்கிங் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் எப்ஜே பண்ணுவானோ அதை விட 100 மடங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரிக்கு வந்து வினோத் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாப்புல. அது உடனே டென்ஷனாக என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, போய் அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க இல்லையா கேன்ஸ், அந்த கேன்ஸ் எடுத்து கீழே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போட்ட உடனே வினோத்தை எடுத்து கேனை எடுத்து கீழே போட ஆரம்பிச்சிட்டாரு ஆதிரியோடது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது. ஸோ எனிஹவ் இது வந்து ஒரு கேம் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும், தன்னிலை மாறாமல் இருக்கணும் அப்படின்றது தான் பிக் பாஸோடைய கான்செப்டே. ஆனாலும் கோபம் வரும்போது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அவர் பாட்டுக்கு தனியாக உட்காந்துட்டு இருந்தா அவர்கிட்ட போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீ என் கேனை வச்சுட்ட அப்படின்றதுக்காக வந்து காலை நீட்டி, அதுவும் கால் மேலே காலை போட்டு உட்காந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி காலை வந்து அப்படியே தூக்கி ஒரு மாதிரி வந்து வீசுகிறாங்க. அது வந்து ரொம்ப மோசமான முறையில் வந்து வீசுகிறாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துருந்தது. இது ஒரு வேளை வந்து எபிசோடில் வந்து பதிவு பண்ணுறாங்க போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதிரைக்கு வந்து இன்றைக்கி டங்குவார் கிளிய போகுது. ஆனாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இவங்க யார் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரம்யா ஜோவை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ரம்யா ஜோ வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் பார்வதி கிட்ட ஒரு டீல் வந்து பேசுகிறாங்க. என்ன டீல் அப்படின்னா, நீங்கள் என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகப்படியான ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஓகே சொல்கிறாங்க. யார்? விஜய் பார்வதி. ஏன் அப்படின்னா இந்த அன்பு கேங்கெல்லாம் வந்து இருந்துட்டு இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நமக்கு இருக்கிறது ஒரே வாய்ப்பு வந்து ரம்யா மட்டும்தான். சுபிக்ஷாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆகாது விஜய் பார்வதியை. ஸோ அதனால் நம்ம ரம்யா கிட்ட நம்ம ஒரு டீல் பேசலாம் அப்படின்னு சொல்லி டீல் பேசி எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு ரம்யா வந்து இந்த அன்பு கேங் 2.0 வந்து இருக்குது இல்லையா, சபரி, எப்ஜே, கனி, அப்புறம் கெமி, இவங்கெல்லாம் வந்து இருந்துட்டுருக்காங்களே, அந்த இடத்துல போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம என்ன அவங்க சபரி, எப்ஜேவெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, ரம்யா என்ன சொன்னாங்க, ஏதாவது டீல் பேசியிருக்கேன் அப்படின்னா, ஆமாம் டீல் பேசியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன டீல் பேசுகிற அப்படின்னு சொன்னேன், இந்த மாதிரி பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்த மாதிரி ஒத்துக்கினே அப்படின்னா, ஆமாம் ஒத்துக்கிட்டேன், ஆனாலும் நான் அதை பண்ண மாட்டேன், அதாவது நாமினேஷன் ப்ரீ பாஸை வந்து விஜய் பார்வதிக்கு தரமாட்டேன், முள்ளால் தான் எடுக்கணும், அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் ஒரு மோசடியை வந்து விஜய் பார்வதிக்கு பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருந்துட்டுருக்காங்க. அதுக்குள்ளேயே நிறைய கொலாப்ஸ் ஆகிடுச்சு, ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க விஜய் பார்வதி. ஸோ இதனை தொடர்ந்து ரம்யாவோட முகத்திரைகள் கிழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.